ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கோகுலாஷ்டமி ரொம்ப சிறப்பாக போணுச்சு. காலையில் டிஃபனும் மதியம் லஞ்சும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாயங்காலமாக தான் கொஞ்சம் ரெடி பண்ணேன் என் பையனை. அதுவும் சின்னவன் தான் ரெடி ஆகுவேன்னா, பெரியவன் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டான். சரி இவனும் விட்டுட்டேன். ஏன்னா நாங்கள் முதல்லையே கிட்டத்தட்ட 7 6 மாதமோ இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போவே என் மூத்த பையனுக்கு நான் கிருஷ்ணர் வேஷம் போட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் தொடர்ந்து நான் போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதையும் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவனுக்கு மேக்கப் போட ஆரம்பித்தோம். சரி ஃபோட்டோ எடுப்போமேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் வீட்டில் வச்சு. அப்புறம் அங்கே பக்கத்தில் தூத்துக்குடியில் ஒரு கிருஷ்ணர் கோவில் இருக்குது. அங்கே தான் நாங்கள் எப்போவுமே மூத்த பையனை அங்கே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போயிருக்கோம். அந்த ஃபோட்டோவும் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வேஷம் போட்டுட்டு அதுக்கு என் பையன் பொம்மை படம் பார்த்துட்டு இருந்தானா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன். உடனே அவன் சொன்னான், நான் வேஷம் போட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் ஆகிட்டேனே அப்படின்னுட்டு இருந்தான். ஆனால் என்ன படத்தில் உள்ள மாதிரியே இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். நான் தான் டேய் இருக்கிறத இப்போதைக்கு போடுறா, நான் இப்போதைக்கு ஒன்றுமே வாங்கலை, வீட்டில் உள்ள பொருளை வச்சே நான் போட்டுட்டேன். ஏற்கனவே ஒரு செட்டு இருந்துச்சு, அதை வச்சே நான் மெயின்டைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே கோயிலுக்கு போயிருந்தோம். அலங்காரம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் யஷ்வந்தை முதல்ல சின்ன வயசில் கூட்டிகிட்டு போயிருக்கும்போது அவன் தான் குட்டி பையனாக இருந்தான். மற்ற எல்லா பிள்ளைங்களும் பெரிய பிள்ளைங்க தான். இந்த தடவை போயிருந்திருக்கும் போது அவ்வளோ பிள்ளைங்களும் குட்டி குட்டி பிள்ளைங்களாக இருந்தாங்க. அப்போ தான் பிறந்த குழந்தைக்கெல்லாம் போட்டுட்டு வச்சுருந்தாங்க. அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. சாமியெல்லாம் நல்லா சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் என் பையனை ஒரு தடவை சுற்றி கும்பிட்டுட்டு வருவோமேன்னு சொல்லிட்டு சுற்றி கும்பிட்டுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்தில் தெரிஞ்சவங்கலாம் இருந்தாங்க. அவங்ககிட்டையும் பேசிட்டு இப்போது சக்கரை பொங்கல் போட்டிருந்தாங்க. ஆனால் அது காலியாகிட்டு அதுக்கு பதிலாக பாதாம் பால் கொடுத்தாங்க. அதை வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். அதை எடுக்கலை. ஆனால் குட்டி குட்டி பிள்ளைங்க கிருஷ்ணர் வேஷம் போட்டு அன்னைக்கு அவ்வளோ குதூகலமாக இருந்ததை பார்க்கும்போது, ஐயோ ஏதோ கடவுள்களுக்கு மத்தியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். உங்கள் யாருக்கெல்லாம் இதே மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.